தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள், தாங்குங்கள். கர்த்தர் உங்களை கோடா கோடியாய் பெருக பண்ணுவார். வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16. எபிரேயர் 4:15-16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்ட பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். போதும். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆமென். எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர்? எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார். நம்மை போல அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். அந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே பிசாசினால் சோதிக்கப்பட்டார், மனிதர்களால் சோதிக்கப்பட்டார். ஆமென். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் அவர் எப்படி இருந்தார்? பரிசுத்தமா இருந்தார். பாவம் இல்லாதிருந்தால், பாவம் அறியாதிருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் பரிசுத்தமா இருந்தார். ஆமென். நம்மை குறித்து அந்த வசனத்தை ஸ்டார்டிங்ல போட்டிருக்கு, பரிதபிக்க கூடாத, நம்முடைய பலவீனங்களை குறித்து நம் பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர். இதுக்கு இன்னொரு மொழிபெயர்ப்புல போட்டிருக்கு, ரட்சிக்க தாணி இல்லாதவரா இருக்க மாட்டார். அவர் நம்மளை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவன் என்று போட்டிருக்கு. ஆமென். ஆமென். அவர் ஏதோ ஒண்ணு இல்லாத கடவுள் இல்ல, ஏதோ ஒண்ணு இல்லாம இந்த பூமியில இது பண்ணல. அவரே வானத்தை பூமி உண்டாக்கின தேவன். அவராலே சகலமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவராலே, அவருக்கென்றும், அவருக்காகவும், அவர் மூலமாய் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தேவன் அவர் சர்வ வியாபி. அவர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, ஆமென், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் இல்லாதிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அவர் சோதிக்கப்பட்டார், பாடுபட்டார் நமக்காக. அதனாலதான் அவருக்கு தெரியும் நம்ம பிரச்சனை எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் மாம்சமும் இரத்தம், வேதம் சொல்லுகிற பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களை போல அந்த பூமிக்கு மாம்சமும் இரத்தம் உடையவரா அந்த பூமிக்கு இறங்கி மரணத்துக்கு அதிபதியாகி பிசாசை தம்முடைய மரணத்தின் நிமித்தம் ஜெயித்து ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தில் இருக்கிற யாவனை விடுதலாக்கினார். ஆமென். அவர் இந்த பூமிக்கு மாம்சத்தில் எதற்காக வந்தார்? நம்மை போல அவர் பாடுபடுவதற்கு, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய பலவீனங்களை, நோய்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்ப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆமென். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். எதற்காக? நமக்காக, இன்னைக்கு நமக்கு உதவி செய்வதற்காக. எனவேதான் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இன்னைக்கு நாம் ஜெபிக்கும் போது ஆவியானவர் நமக்குள்ள நமக்கு உதவி செய்யறார். கிறிஸ்துவானவர் உயிர்ப்பிக்கும் ஆவியானவராய் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறார். மகிமை நம்பிக்கையா நமக்குள்ள இருக்கிறார். நமக்குள்ள இன்னைக்கு அவர் உதவி செய்யறார். இன்னைக்கு உதவி வேற எங்கே இருந்து வராது, நமக்குள்ளே இருக்கு. ஆமென். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும் சொல்லுமா. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். அவர் நம்முடைய பாடுகளை எல்லாம் சுமந்தார். நம்ம போல எல்லா விதத்திலும் இந்த பூமியில ஆமென் சோதிக்கப்பட்டார். எனவே அவருக்கு நம்முடைய பிரச்சனைகள் தெரியும், நம்முடைய வேதனை தெரியும், நம்முடைய கண்ணீர் அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் அந்த பாதையின் வழியாக அவர் கடந்து போனார். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஒரு கல்லையோ மண்ணையோ இன்னைக்கு ஜனங்கள் அறியாம ஆராதிக்கிறாங்க. ஆனா அதுக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. அது காதுல போய் பேசினாலும் தெரியாது, ஒண்ணுமே தெரியும். ஆனா நம்முடைய தேவன் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார். நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேதம் சொல்கிறது.
எனவே இப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். வல்லமையுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். நம்மை ரட்சிக்க திராணி உள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். எனவே இப்போ அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 16வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். இப்ப தைரியமா நம்ம வரலாம். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஆமென். நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ஆமென். யோபு கதறான், ஓ தேவனுக்கும் எனக்கு ஒரு மத்தியஸ்தர் இருந்தா நலமா இருக்கும். ஆனா அன்னைக்கு அவருக்கு இல்ல, ஆனா இன்னைக்கு நமக்கு இருக்கிறார். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிறார். ஒருவன் பாவம் செய்தான், நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவனுக்காக பரிந்து பேசுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. சர்வ லோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஏற்ற சமயத்தில் சகாயத்தை, உதவியை நம்ம பெற்றுக்கொள்ள தைரியமா கிருபாசன தண்டையில சேர கடவும். ஆமென். அவர் ஏற்ற நேரத்துல உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். ஆமென். யோசேப்பின் வாழ்க்கையில தேவன் ஆமென் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்தார். அவனை ஒரு பெரிய ராஜாவா மாற்றுவேன்னு ஆமென் தரிசனத்தை கொடுத்தார். ஆனா அவன் வாழ்க்கையில நடந்தது என்ன? அதற்கு எதிர்மறையா எவ்வளவோ நடந்துச்சு. அவன் வாழ்க்கையில அவனுக்கு இருந்த அந்த பலவன் அங்கி உரியப்பட்டது. அவன் மேன்மை இழந்தான். எல்லாவற்றையும் இழந்து ஒரு அடிமையாக சிறைச்சாலையில கிடக்கிறான். அவனுடைய பிராணன் இரும்பில கட்டப்பட்டிருந்தது என்று வேதம். அப்படிப்பட்ட சூழ்நிலை. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த சான்ஸே இல்லை, அந்த தரிசனத்திற்கும் அவன் வாழ்க்கைக்கும் சான்ஸே இல்லைங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டான். ஒருவேளை உங்களுக்கும் கூட ஆண்டவர் எவ்வளவு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கலாம். இதெல்லாம் உனக்கு செய்வேன், இதெல்லாம் நான் தருவேன்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை அநேக காரியங்களை நீங்க விரும்பலாம். என் வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும்னு விரும்பலாம். சொந்த வீடுல வாழணும், நான் வியாதி இல்லாம வாழணும், கடன் இல்லாம வாழணும், மரணம் இல்லாம வாழணும் நீங்க விரும்பலாம். ஆனா சூழ்நிலையை பார்த்தா எல்லாம் எதிரா இருக்கலாம். ஆனா நாளொன்று வரும். ஆமீன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில சகாயத்தை வெளிப்படுத்துவார். ஆமீன். ஏற்ற காலத்தில் நீங்க அவரிடத்திலிருந்து சகாயம் உங்களுக்கு வரும், உதவி உங்களுக்கு வரும். யோசேப்புக்கு ஏற்ற நேரத்துல உதவி வந்துச்சு, ஒத்தாசை வந்துச்சு. அவனை கர்த்தர் ஒரே இரவுல ராஜாவா மாத்திட்டார், அதிகாரியா மாத்திட்டார், அந்த தேசத்துக்கு பிரதம மந்திரியா மாத்திட்டார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கான ப்ரமோஷன் ஏற்ற நேரத்துல வரும். உங்கள் சுகம் ஏற்ற நேரத்துல வரும். உங்க வாழ்க்கையில நீங்க காத்திருக்கிற காரியம் ஏற்ற நேரத்துல வரும். உங்களுக்கு அந்த சொந்த வீடு, உங்களுக்கு அந்த சொந்த சர்ச், அந்த ஜெப மையம் ஏற்ற நேரத்துல வரும். ஆமே. நல்ல கரங்களை தட்டி அவர் ஏற்ற நேரத்துல சகாயம் பண்ண வைத்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ரத்தம் சிந்தி தேவன் நமக்கென்று உண்டு பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. தேவனோ அதை நமக்கு ஆவியிலே வெளிப்படுத்தினார். ஆமீன். அந்த காரியத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார், ரத்தம் சிந்தி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஏற்ற நேரத்துல வரும். ஆமீன். ஏற்ற நேரத்துல அவருடைய உதவி உங்களுக்கு வரும். உங்க வாழ்க்கையில ஒத்தாசை வரும். ஏற்ற சமயத்திலே வாசிக்கலாம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். ஆமீன். அவருடைய இரக்கத்தை பெறவும். அவருடைய இரக்கங்கள் எப்போதும் ஆமீன் அது ஊடிட்டே இருக்கு. அவருடைய இரக்கத்தின் ஊற்று. ஆமீன். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கு. ஆமீன். அவருடைய இரக்கத்தை காலையில் அவருடைய கிருபையை இரக்கத்தை பெற நாம் என்ன செய்யணும்? அதிகாலையில இருந்து அவரை தேடணும். ஆமீன். வேதம் சொல்லுகிறது காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கு. ஆமீன். அதிகாலையில அவரை தேடுகிறவன் என்னை கண்டிடுறான். அதிகாலைன்னா என்ன? 12 மணியை தாண்டிட்டுனா அதிகாலை. சிலர் நைட்டு லேட்டா படுப்பாங்க, காலையில எந்திரிக்க முடியாது. உடனே பிசாசு வந்து குற்றம் சாட்டுவான். ஆனா கிடையாது, அப்படி கிடையாது. 12 மணியை தாண்டிட்டுன்னா அதிகாலை. அடுத்த நாள் அந்த 12 மணியை தாண்டி அந்த நேரத்துல நீங்க ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது உங்க மேல ஒரு புதிய கிருபை தேவன் ஊற்றார். ஆமென். ஒரு காலை தோறும்
கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். எந்தன் வாழ்வின் சமாதானமே இம்மானுவேலே ஸ்தோத்திரம். ஆமேன். ஏற்ற நேரத்துல அந்த கிருபையை நம்ம பெற்றணும். ஆமேன். அது ரொம்ப முக்கியம். அவர் நமக்காக ஏராளமான கிருபையை வச்சிருக்கிறார். ஆனா நம்ம அதை என்ன செய்யணும்? ஏற்ற நேரத்துல அவர் எந்த நேரத்துல வச்சிருக்கிறாரோ, ஒவ்வொரு நேரம் ஜபத்திலையும் ஒவ்வொரு கிருபை வச்சிருக்கார். இரவு ஜபத்துக்கு ஒரு கிருபை வச்சிருக்கிறார். அதிகாலை ஜபத்துல ஒரு கிருபை வச்சிருக்கிறார். பகலின் ஜபத்துல ஒவ்வொரு ஏராளமான கிருபையை வச்சிருக்கிறார். வேதத்துல பாத்தீங்கன்னா பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவன் ஆதாமோடு உலாவினார். ஆமென். பகல் ஜபம் ரொம்ப முக்கியமானது. பகல்ல ஆண்டவரோடு உறவாடும் போது அப்படி அவர் நம்மோடு வந்து உறவாடுறார். ஆமென். மாலை ஜபம் ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்து 7 மணி சாயங்காலம் ஒரு ஜப நேரம் வச்சிருக்கேன். இந்த 7 மணி ஜபம் எப்படின்னா அன்பின் ஜப வேலைன்னு வச்சிருக்கிறேன். அவருடைய அன்பு அதிகமா அந்த நேரத்தில் நான் ருசிக்க முடியும். ஆமென். ஒவ்வொரு ஜப வேளையிலும் ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை ஊற்றும். எனவே ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருங்க. அந்த ஏற்ற நேரத்துல அந்த இரக்கத்தை, அந்த சகாயத்தை நீங்க பெறணும்னா ஆண்டவருடைய சமூகத்துல என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். தைரியமா ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துடணும். தைரியமா வரணும். எப்படி வரணும்? தைரியமா வரணும். நான் நீதிமான், நான் அவருடைய பிள்ளை, நான் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன் வரணும். ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் குற்ற உணர்வோடு வரக்கூடாது. அவர் நம்மளை கழுவி சுத்திகரிச்சிட்டார். அவர் சுத்தமாக்கிட்டார். வேதம் சொல்லுகிறது, தேவன் சுத்தமாக்கினதை நீ அசுத்தம் என்று என்னாதே. அவர் நம்மளை சுத்தமாக்கிட்டார். நம்ம இப்ப ஆண்டவர் சமூகத்தில் சுத்தமா இருக்கிறோம். எனவே தைரியமா வாங்க. ஆண்டோடைய சமூகத்துல தைரியமா வந்து காத்திருங்க. பல மணி நேரம் நல்ல ஆவியில் அந்நிய பாஷையில ஜெபிக்க அவருடைய இரக்கம் நம்ம மேல ஊற்றப்பட்டுட்டே இருக்கு. இரக்கத்தின் அபிஷேகம் நம்ம மேல ஊற்றப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவருடைய சகாயம், அவருடைய ஒத்தாசை நம்ம மேல ஊற்றப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஊற்றி உங்களை பெருக பண்ணிட்டே இருப்பார். ஆமே. நல்ல கரங்களை தட்டி என்னை ஆமே நிரப்பிடுங்கப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்ல வாய் திறந்து அப்பா என்ன நிரப்புங்க. உங்க சகாயத்தினால எங்களை நிரப்புங்க. உங்க ஒத்தாசைனால எங்களை நிரப்புங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. வல்லமையானே நிரப்பிடுங்க. மூழ்கணுமே நான் மூழ்கணுமே. நதியில் நம்ம மூழ்கணும். ஆண்டோடைய சமூகத்துல காத்திருந்து அந்த அபிஷேகத்துல மூழ்கிட்டே இருக்கணும். நமக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் நம்மள ஒரு நாளோ வெட்கப்படாது. ஆமென். அவருடைய அபிஷேகம் வேணும். ஆமென். கேளுங்க. ஆண்டவரே என்ன நிரப்புங்கப்பா. அவர்கிட்ட ஏராளமான அபிஷேகம். செழிப்பு வேணுமா? செழிப்பின் அபிஷேகம். பரிசுத்த வேணுமா? ஹோலி அனாயிண்டிங் வச்சிருக்கிறார். ஆமென். கடத்தின் அபிஷேகம். எவ்வளவோ அபிஷேகம் அவர்கிட்ட இருக்கு. சாகாமை அழியாமை அபிஷேகம் இருக்கு. இளமையாக்குற அபிஷேகம் இருக்கு. ஆமென். உங்களை அழகாக்குற அபிஷேகம் இருக்கு. உங்க பலப்படுத்துற அபிஷேகம் இருக்கு. கட்டொடுக்கிற அபிஷேகம் இருக்கு. ஏராளமான அபிஷேகம் இருக்கு. நீங்க என்ன வாங்கணுமோ வேணுமோ கேட்கணும். ஆண்டோடைய சமூகத்துல காத்திருக்கணும். காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு தான் ஆண்டவர் ஊத்துவாரு. ஆமென். அன்னைக்கு வேதத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ மக்கள் இருந்தாங்க. எருசலேம்ல எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனா ஆண்டோடைய சமூகத்துல காத்திருந்த அந்த 120 பேர் மேல ஆண்டவர் ஊத்தினார். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே. ஆவியின் நதியில் மூழ்கணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே. ஆவியின் வல்லமையா நிரம்பணுமே. கேளுங்க. கேட்கிற எவனோ பெற்றுக்கொள்கிறான். ஏற்ற நேரத்துல சகாயத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். இதுவே ரட்சணிய காலம், இதுவே அனுக்கிரக காலம் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளில் நீங்க சும்மா இருந்தா யூதருக்கு ரட்சிப்பு வேற இடத்துல வரும். இந்த நேரத்துல நீங்க கூப்பிடலன்னா கல்லுகள் கூப்பிடுன்னு ஆண்டவர் சொன்னார். ஆமென். நீங்க சும்மா இருக்காதீங்க. உங்க நேரத்தை அவருக்கு கொடுங்க. ஆண்டோடைய சமூகத்துல காத்திருங்க. ஏதோ வாரத்துல ஒரு நாள் வந்து நான் ஆராதிச்சேன் போனேன் இருக்க கூடாது.
24 hours காத்திருங்க. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருங்க. உங்க நேரத்தை ஒதுக்குங்க. உங்க நேரத்தை ஒதுக்குங்க. வீணான காரியத்திற்கு செலவு பண்ற உங்க நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருங்க. தைரியமா வாங்க. நான் பிள்ளைன்னு வாங்க. நான் பாவி, ஐயோ நான் அன்னைக்கு இந்த காரியத்தை செஞ்சுட்டேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. வாங்க, வந்து தைரியமா சொல்லுங்க, அப்பா நான் அதை செஞ்சுட்டேன்ப்பா, என்ன மன்னிங்க, உங்க ரத்தத்தால கழுவுங்கன்னு சொல்லுங்க. கழுவிடுவாரு. அப்ப உடனே அவர் நமக்குள்ள செத்த கிரியைகளை நீக்கி நம்ம நீதிமான்கிற அந்த உணர்வு உடனே வந்துடும். குற்ற உணர்வு இருக்கவே செய்யாது. பழைய ஏற்பாட்டு அந்த உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டு ஆற்றத்தை மாற்றத்தெல்லாம் என்னன்னா கொஞ்ச நேரம் ஒரு உணர்வை கொடுக்கும், நான் நீதிமான் கொடுக்கும். திரும்ப அந்த பழைய குற்ற உணர்வு வந்துடும். ஆண்டோடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது, தைரியமா வர முடியாது. எனவே அன்னைக்கு சீனாய் மலையில ஜனங்கள் பயந்து நடுங்கினாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சியோன் மலையின் இடத்துல வந்திருக்கிறோம். இங்க ஆமென், இங்க நமக்கு இரக்கம் இருக்கு. ஆமென். இங்க நமக்கு சகாயம் இருக்கு. சகாயரே சகாயரே ஸ்நேகிதரே என் சிருஷ்டிகரே. ஆமென். ஏற்ற காலத்துல அந்த சகாயத்தை பெறுகிற, உதவியை பெற, இரக்கத்தை பெற, அந்த கிருபையை பெறணும்னா தைரியமா ஆண்டவர் சமூகத்துக்கு வரணும். பயந்து வரக்கூடாது. பயம் வேதனை உள்ளது என்று வேதம் சொல்லுகிற. பயன் உள்ளவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஓ, யோபு சொல்றான், நான் பயந்தது எனக்கு நேரிட்டு. அவன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது பயந்து வர்றான். ஐயோ என் பிள்ளைங்க அதை செஞ்சுட்டாங்க, அப்படி வந்துருமோ அப்படி நினைக்க கூடாது. என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. ஆமே, என் பிள்ளைங்களுக்காக என் அப்பா ரத்தம் சிந்தி இருக்கிறார். நாங்க குறைவுள்ளவர்கள், ஆனா அவர் நிறைவுள்ளவர். ஆமே, அவர் நிறைவுள்ளவரா இருக்கிறார். நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது உங்க சுயநீதியை தூக்கி போட்டுட்டு என் அப்பா உண்மை உள்ளவரா இருக்கிறாரு, அவருடைய நீதினால வந்திருக்கிறேன், அவருடைய இரக்கத்தை நம்பி நான் வந்திருக்கிறேன், அவருடைய இரக்கத்தை நம்பி வந்திருக்கிறேன். ஜீசஸ். ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது டாடி நான் உங்க இரக்கத்தை நம்பி வந்திருக்கிறேன்ப்பா, என் சுயநீதியை நம்பி நான் வரல, நீங்க போதோ. நல்ல வாய் திறந்து அப்படியே அடி பாசி பேசுங்க, பேச 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 அந்த கிருபை 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 தொடர்ந்து வாசிக்கலாம். ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவி பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி பெற்றீர்கள். ஆமென். திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல, அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். திரும்பவும் நம்ம பயப்படக்கூடாது. ஆமென். ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துட்டோமா, அவர் நமக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்குள்ள வச்சுட்டாரு. குமாரனுடைய ஆவி இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு. பிதாட்ட ஏசப்பா போகும்போதெல்லாம் எப்படி போனாரு, ஒவ்வொரு முறை போகும்போதும் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறாரு, தைரியமா கூப்பிடுறாரு. நீர் எப்போது எனக்கு செவி கொடுக்கிறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு அதே அபிஷேகம் நமக்குள்ள இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆண்டோடைய சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா நாமம் உயரணுமே, உம்மரசு வரணுமே, சித்தம் செய்யணுமே. ஆமே. ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் அப்பான்னு கூப்பிடுங்க. ஆமே. ஆண்டவரே ஆண்டவரே எல்லாம் கூப்பிட தேவையில்ல. அப்பா அப்பா பிதாவே சொல்லுங்க. அப்பா பிதாவே, ஏசப்பா கூப்பிடுங்க. ஏசப்பா, ஜீசஸ். அப்பான்னு உரிமையோடு கூப்பிடுங்க. பயப்படுறதுக்கு நம்ம அடிமைத்தனத்தின் ஆவி அவர் நம்ம கொடுக்கல. நமக்குள்ள இருந்த அந்த அடிமைத்தன ஆவி வெளியேறிட்டு சிலுவையில் அந்த அடிமைத்தனத்தின் ஆவி அவர் உடைச்சிட்டாரு. இன்னைக்கு பிள்ளைகள் என்ற அபிஷேகத்தை
கிருபையை நமக்கு கொடுத்துட்டார். ஆமே நல்ல வாய் திறந்து அபிஷேகத்துல நிறைஞ்சு பிள்ளைகள் என்ற உணர்வோடு துதிங்க. திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே நான் அழைக்கிறேன். தைரியமா வாங்க. அப்பாடு உரிமையோடு கேளுங்க. என்ன வேணுமோ கேளுங்க. அப்பா எனக்கு இது வேணும் கேளுங்க. எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் கேளுங்க. ஒரு பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம். இன்னொரு வசனத்துல போட்டிருக்கு, உங்கள் பரமபிதா உங்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. ஆமீன். காலேபுடைய மகா அவர்கிட்ட கேட்கிறான், அந்த அக்சால் கேட்கிறான், அவன் அப்பாட்ட கேட்கிறான், அப்பா நீ எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்தீங்கப்பா, உனக்கு நன்றி. இப்ப எனக்கு செழிப்பான இடம் வேணும். ஆமென். ஒரு அவன் கொடுத்தான். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க அறிந்திருக்கும். ஆமென். உங்கள் பரமபிதா உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். கேளுங்க. உங்களுக்கு நிலம் வேணுமா, இடம் வேணுமா கேளுங்க. ஏக்கர் கணக்குல வேணுமா கேளுங்க. பூமி அத நிறைவும் அத்தனுடையது. இப்ப நீங்க கேட்கிற பிள்ளைங்க மேல செழிப்பின் அபிஷேகம் இறங்கி வருது. வேதம் சொல்லுகிறது அவர் ஏராளமான கிருபை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவர்களோ அவிசுவாசத்தினால் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்காமல் போனார்கள். நாமோ விசுவாசத்தினாலே அதிலே பிரவேசிக்கிறோம். விசுவாசம் வேணும். நீங்க விசுவாசிக்கணும். செழிப்பின் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். செழிப்ப வச்சிருக்கிறார். அது விசுவாசிக்கணும். செழிப்பு எல்லாம் கிடையாது, செழிப்பின் உபதேசம் தப்பு அப்படின்னு பேசுறவன் அப்படி அந்த அவிசுவாசியால சுதந்திரிக்க முடியாது. ஆனா விசுவாசிக்கிற நாம் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிறோம். இப்பொழுதே பிரவேசிக்கிறோம் என்று வேதம் சொல்லி. இனி ஒரு நாள் பிரவேசிப்போம், என்னைக்கோ போவோம் அப்படிலாம் கிடையாது. இப்பொழுதே right now receive it. The name of Jesus. என்று சொல்வான். தரித்திரன் செலுத்திடுவான். தரித்திரன் என்ன பண்ணுவான்? செழிப்பா. ஆண்டவர் சமூகத்துல வந்தவன் செழிப்பா. அததான் நாங்க பேசுறோம். ஆமென். வசனத்தை தான் பேசுறோம். வசனம் எல்லாம் உண்மை, ஆவி ஜீவனமா இருக்கு. ஆமென். கர்த்தரை நம்புறவன் செழிப்பா. அவன் வாழ்க்கை செழிப்பாதான் இருக்கும். வாழ்க்கையில குறைவு இருக்காது, தரித்திரம் இருக்காது. ஒருவேளை இப்போ உங்க வாழ்க்கையில குறைவுபட்டது போல இருக்கலாம். நாளொன்று வரும், ஏற்ற நேரம் வரும், உங்கள் தரித்திரம் மாறும். நீங்கள் கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவான். கர்த்தர் உங்களை செழிப்பாக்குவான். நல்ல வாய் திறந்து செழிப்பின் அபிஷேகம் இறங்கி வருது. நாட்களை கர்த்தர் புதிய ஆயுசு நாட்களை கொடுக்கிறார். நீங்க பூமியில வாழ்ற நாட்களை கர்த்தர் அதிகரிக்கிறார். நித்திய ஜீவ அபிஷேகம் இறங்குது. இந்த பூமியில கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற ஓட்ட முடிகிற அளவுக்கு உங்களை எவனுமே தொட முடியும். எவனும் எப்போதும் உங்களை தொட முடியாது. அவர் இந்த பூமியில எத்தனை வருஷம் வச்சிருக்கிறார். நீங்க வாழ விரும்புறீங்களோ அத்தனை வருஷம் இருப்பீங்க. அப்புறம் தான் நீங்க மறுரூமாகி மேகத்துல ஏறி போவீங்க. ஆமென். உங்களை யார் அழிக்க முடியாது. ஆமென். சொல்லுங்க, என்னை யார் அழிக்க முடியாது. என்னை அழிக்க நினைக்கிற சத்துருவ கர்த்தர் அழிப்பார். ஆமென். அன்னைக்கு யூத ஜனங்களை அழிக்க நினைச்ச அந்த மொர்தெகாயை கர்த்தர் அழிப்பார். ஆனா மொர்தெகாயை அழிக்க நினைச்ச அந்த ஆமான கர்த்தர் அழிச்சார். ஆனா அந்த மொர்தெகாய், அந்த எஸ்தர், அந்த யூத ஜனங்கள் செழிப்பா இருந்தாங்க. அவங்களை அழிக்க முடியவே இல்லை. உங்களை அழிக்க முடியாது. உங்க நன்மையை எவனும் கெடுக்க முடியாது. உங்க சுதந்திரத்தை எவனும் பறிக்க முடியாது. நல்ல கரங்களை தட்டி கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் தெளிந்த புத்தி அன்பு உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பலமுள்ள அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம், அது ஸ்ட்ராங் அனாயிண்டிங். ஆமென். அந்த
அந்த அபிஷேகம் நமக்குள்ள வந்துட்டுங்கன்னா பலமும் தெளிந்த புத்தியும் அன்பும் உள்ள ஆவி. ஆமீன். இப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுத்திருக்க. பயமுள்ள ஆவியை கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு நம்ம தியானித்த திரும்பவும் நாம் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவே இல்லை. அன்பின் ஆவியை பெற்றிருக்கிறோம், பலத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். பயத்தின் ஆவிய தேவன் நம்ம கொடுக்கவே இல்லை. உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குதா? ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது ஒரு பயம் வருதா? பயம் வருதா? ஆனா உங்களுக்குள்ள அது ஏதோ கிரியை செய்யுது. இன்னைக்கு கர்த்தர் அதை அடிச்சு துரத்துறார் இயேசுவின் நாமத்தால். பய ஆவிகளை அடிச்சு துரத்துறேன். ஃபயர் ரே பிராப. நல்லா துதிங்க 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 துதிங்க. பயமானது வேதனை உள்ளது. இன்னைக்கு பிசாசு ஒருத்தனை என்ன பண்றான்? அடிக்கணும்னா முதல்ல அவனுக்குள்ள என்னத்த பயத்தை விதைக்கிறான். பயத்தை விதைச்சிடறான். அதனாலதான் முதல்ல என்ன பண்ணான்னா, வேதத்துல பாத்தீங்கன்னா கோலியாத் என்ன பண்றான்னா பயம் காட்டுறான். இஸ்ரவேல் ஜனங்களை பயம் காட்டுறான். கெட்ட வார்த்தை போட்டு பயம் காட்டி மிரட்டி பார்க்கான். ஆனா அந்த பயந்துட்டாங்க. அந்த ஜனங்கள் பயந்தனால அவங்களால அவனை மேற்கொள்ள முடியல. ஆனா தாவீது தைரியமா போனான். அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் பலத்தின் அபிஷேகம். எனவே அவனை கோலியாத்தை அடிச்சு வரட்டான், அடிச்சு ஒன்னெல்லாம் ஆக்கிட்டான். என் அன்பிற்குரியவர்கள், பிசாசு அடிச்ச வரட்டுற அபிஷேகத்தை, பலத்தின் அபிஷேகத்தை, தெளிந்த புத்தியின் அபிஷேகம். தெளிந்த ஒரு புத்தி நமக்குள்ள வேணும். நான் நீதிமான், நான் பிள்ளைங்கிற ஒரு தெளிந்த புத்தி, அதை தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறான். பயத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். அனைவருடைய சரீரத்தை விட்டு இன்னைக்கு வெளியேறுது, வெளியேறுது. வெளியே வா. பொல்லாத பயத்தின் ஆவி, வலுசற்பத்தின் ஆவி அந்தந்த சரீரத்தை விட்டு வெளியே வா. அந்தந்த மைண்டை விட்டு வெளியே வா. எரிக்கிறவன ஃபயர். அந்த சத்தத்தை கேட்டவங்க எல்லாம் பயந்து நடுங்கினாங்களா பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல. அந்த நாட்கள்ல பயந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம தைரியமா கிருபாசன தண்டையில பெறுகிற அந்த கிருபையை நம்ம பெற்றிருக்கிறோம். எப்படி பெற்றிருக்கிறோம்? அவருடைய ரத்தத்தினாலே. ஆமென். இயேசு ரத்தம் சிந்தி நமக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அவரை துதிப்போம், அவரை கொண்டாடுவோமா? நன்றி சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றி, நன்றி அப்பா. உங்களுடைய ரத்தத்தின் மூலமா இந்த கிருபையை கொடுத்திருக்கிறீங்க. நன்றி. வேதத்துல பாத்தீங்கன்னா 24 மூப்பர்கள் தங்கள் சிங்காசனத்திலிருந்து எழுந்து முழங்கால் படிட்டு அவங்க கிரீடத்தை தரையில தூக்கி வச்சுட்டு தாழ விழுந்து சொல்றான், ரத்தத்தின் மூலமா எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்கள் ஆசாரியரா மாற்றிட்டீங்க. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ரேப்ரா நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி. ரேப்ரா பிரபல பரபர பலதர பரிப்ரா பலபா. ஓ ஏற்ற சமயத்தில் இரக்கத்தை பெறவும், சகாயம் செய்யும் கிருபை பெறவும் தைரியமா கிருபாசன தண்டை வாங்க. ஆமென். சேருங்க சேருங்க, அவரோடு சேருங்க. நம்ம வந்து சேர்ந்துட்டோம். ஓ க்ளோரி. அப்படியே வாய் திறந்து துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் தைரியத்தின் அபிஷேகத்தை ஊத்துறார். ஆமென் ஆமென். ரேப்ராபால் அந்த ஊழியத்துல விதைக்க விரும்புறவங்க கூகுள் பே மூலமா விதைக்கலாம். கர்த்தர் உங்களை செழிப்பாக்குவார். ஆமென். அப்படியே ஜெபிக்கலாம். அப்பா நிரப்புங்க, தைரியத்தின் ஆவியில நிரப்புங்க. பயமுள்ள ஆவியை எடுத்து போட்டுட்டு பலமும் தெளிந்த புத்தி அன்பின் ஆவியினால் நிரப்புங்க, அன்பின் ஆவியினால் நிரப்புங்க. எதை செய்தாலும் அன்பினால் செய்யணும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் சொன்னீங்களா? ஏதோ நான் இந்த ஜெபிக்கலன்னா அப்படி ஆயிரம் பயந்து செய்யாம என் செல்லத்தோட நான் உறவாடுவேன், என் செல்லத்தோட நான் உறவாடுவேன் சொல்லி ஜெபிக்க அப்படிப்பட்ட கிருபையை ஊத்துங்க. இந்த எண்ணத்தோடு வேதத்தை வாசிக்கணும். இந்த எண்ணத்தோடு அன்போடு ஊழியம் செய்யணும், அன்போடு நற்கிரியைகளை செய்யணும். பயந்து செய்யக்கூடாது. ஆண்டோடைய சமூகத்துல பயந்து ஒரு நாளும் செய்யக்கூடாது. பயமில்லை, பயமில்லை, பயமே எனக்கு
பயமில்லை பயமில்லை சொல்லுமா பயமில்லை பயமே எனக்கு இல்லை நான் ஏசப்பாவுக்கு செல்ல நான் செல்ல பிள்ளை பிள்ளைகளானால் சுதந்திரவாளிகள் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளிகள் ஆராதனை அபிஷேகம் மழை இறங்குது 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 செருப்பின் அபிஷேகம் இறங்குது உயர்வின் அபிஷேகம் இறங்குது தைரியத்தின் அபிஷேகம் பலத்தின் அபிஷேகம் தெளிந்த புத்தியின் அபிஷேகம் அன்பின் அபிஷேகம் இறங்குது பயாவி எரியுது எரியுது அக்கினி இறங்குது ஒவ்வொரு வீடுகளுக்கு அக்கினி இறங்குது அக்கினி இறங்குது ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் புரியுது எரியுது 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 தவறான தொடர்புகள் எரியுது கர்த்தர் சிலருடைய வரங்களை அனல் மூட்டி எழுப்புறாரு பாம்புகள் எரியுது விஷ பூச்சிகள் எரியுது சரீரத்தை விட்டு எரியுது அடையாளத்தோட சிலரை கர்த்தர் இன்னைக்கு முதலாவது நிரப்புறார். இன்னைக்கு முதலாவது அந்த அனுபவத்தை இன்னைக்கு சிலர் இன்னைக்கு தான் பெறீங்க. நல்ல கைகளை தட்டி glory இன்னும் 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 நதியில் மூழ்கணுமே நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினால் நிரப்பிடுங்க விடுதலை பெறணும். ஆமென். காதுகள்ல கேட்கிற பொல்லாத கிரியெல்லாம் எரியுது எரியுது எரியுது. காது நரம்புல இருக்கிற வலுசற்பெல்லாம் எரியுது. கண்கள்ல கிரியேச்சர வலுசற்பம் எரியுது. கைகள்ல கால்கள்ல கிரியேச்சர வலுசற்பம் எரியுது. சாம்பலாக்கி போடுறாரு. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். God bless you all.